Good afternoon, students. Today I am going to teach about angle of depression problems. Before that, I explain the definition of angle of depression. The definition is the angle of depression is an angle formed by the line of sight with the horizontal when the point is below the horizontal level. ஆப்ஜெக்ட் லைன் ஆஃப் சைட்டுக்கு கீழே இருக்கும்போது கிடைக்கிற ஹரிசாண்டல் லைனுக்கும் லைன் ஆஃப் சைட்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கோட டாப்பில் ஒரு பர்சன் இருக்கிறாங்க. இந்த பர்சன் கிரவுண்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது, தட் இஸ் அவரோட லைன் ஆஃப் சைட்டுக்கு கீழே இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது கிடைக்கிற இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் லைன் ஆஃப் சைட்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். Next we move on to exercise problem. Exercise 6.3, sum number 1. From the top of a rock 50√3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. ஒரு ராக்கோட ஹைட்டு 50√3 மீட்டர். அந்த ராக்கோட டாப்பில் இருந்து ஒரு காரை அவங்க பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா காருக்கும் ராக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இது டயக்ராம். பிசி பி த பொசிஷன் ஆஃப் த ராக் அண்ட் ஏ பி த பொசிஷன் ஆஃப் த கார். இப்போ இங்கே டாப்பில் இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரின்னு சம்மில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இது லைன் ஆஃப் சைட்டு, இது ஹரிசாண்டல் லைன். ஸோ இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இப்போ இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்குது. ஏசி வந்து டிரான்ஸ்வர்சல். ஸோ அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஹியர் த அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் ஏ. therefore they are equal. ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 30 டிகிரி. இப்போ நமக்கு ஏபிசின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டினஸ், தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, த ரிமைனிங் சைடு இஸ் அட்ஜசன்ட் சைடு. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? இந்த காருக்கும் ராக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்டு பி. இப்போது ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்குறாங்க, நம்ம அட்ஜசன்ட் சைடு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா tan theta ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. ஸோ tan 30 ஈக்குவல் டு பிசி பை ஏபி. tan 30யோட வேல்யூ என்ன? 1/√3 விச் இஸ் ஈக்குவல் டு பிசி வந்து ஹைட் ஆஃப் த ராக். ஸோ 50√3 மீட்டர் டிவைடட் பை ஏபி. இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா ஏபி ஈக்குவல் டு 50√3 இன்ட்டு √3 கிடைக்கும். இப்போ √3 இன்ட்டு √3 3. 50 இன்ட்டு 3 150 மீட்டர். தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார் அண்ட் த ராக் இஸ் 150 மீட்டர். Next, sum number 2. The horizontal distance between two buildings is 70 meter. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 45 degree. If the height of the second building is 120 meter, find the height of the first building. சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு பில்டிங் இருக்குது. இந்த ரெண்டு பில்டிங்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 70 மீட்டர். The angle of depression of the top of the first building when seen from the top of the second building. அப்போ என்னென்னா செகண்ட் பில்டிங்கோட டாப்லேருந்து ஃபஸ்ட் பில்டிங்கோட டாப் பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரி. If the height of the second building is 120 meter, find the height of the first building. இப்போ டயக்ராம். இது AB be the first building and CD be the second building. AB be the first building and CD be the second building. இப்போது CD வந்து செகண்ட் பில்டிங், அதோட டோட்டல் ஹைட் வந்து 120 மீட்டர் கொடுத்துருந்தாங்க சம்மில். ரெண்டு பில்டிங்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 70 மீட்டர். இப்போ நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஏபிங்கிற பில்டிங்கோட ஹைட்டு. ஸோ லெட் இட் பி ஹச். இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஏலேருந்து சிடிக்கு ஏஇன்னு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இப்போது பிடியும் ஏஇயும் ஈக்குவல்.
ஸோ அதுவும் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா 70 மீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏபியும் இடியும் ஈக்குவல், ஸோ அதுவும் எவ்வளோ இருக்கும்னா ஹச் தான் இருக்கும். இப்போ டோட்டல் சிடி வந்து 120 மீட்டர். ஸோ ஹச் இங்கே இருக்குது அப்படின்னா டோட்டல்லேருந்து ஹச்சை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா சிஇ வேல்யூ 120 minus h. Let AB be the first building and CD be the second building. Given CD equal to 120 meter, BD equal to 70 meter. BD equal to AE, AE oda value 70 meter. Theta equal to 45 degree. Let the height of the first building be h. Since ABU EDU equal, so அதனால ED oda value என்னது h. Second building oda height என்ன 120 meter. So CE plus ED equal to 120 எழுதிக்கிறோம். ED value h substitute பண்ணோன்னா CE value 120 minus h. Consider triangle AEC. Triangle AEC நம்ம consider பண்ணுறோம். இந்த triangle AEC இங்கே angle theta equal to 45 degree. ஸோ CE தான் ஆப்போசிட் சைடு, AE வந்து adjacent சைடு. அதை எழுத போகிறோம். tan 45 equal to CE by AE. CE value 120 minus h, AE value 70, tan 45 value 1. இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 70 equal to 120 minus h. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது ஹச்சோட வேல்யூ என்ன 50. h என்னது height of the first building. So height of the first building is 50 meter. Then sum number 4. An aeroplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. The angles of depression of the boats as observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between the two boats. √3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு ஏரோப்ளேன் வந்து 1800 மீட்டர் ஹைட்டில் போயிட்டுருக்குது. அங்கே இருந்து ஒரு 2 போட்ஸ் பார்க்குது. ரெண்டுமே வந்து ஏரோப்ளேனை பார்த்து சேம் டைரெக்ஷனில் வருது. ஸோ அதுதான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஏ வந்து ஃபஸ்ட் ஏரோப்ளேன், டி வந்து செகண்ட் ஏரோப்ளேன், பிசி பி த பொசிஷன். பிசி வந்து என்ன அப்படின்னா ஏரோப்ளேன் இருக்கிற ஹைட், தட் இஸ் சி இருக்கிற பிளேஸில் இங்கே ஏரோப்ளேன் இருக்குது. ஏ வந்து போட் 1, டி வந்து போட் 2. ஸோ பிசி கிரவுண்ட்லேருந்து 1800 மீட்டர் ஹைட்டில் தான் ஏரோப்ளேன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு போட் பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னென்னா 30 டிகிரி. செகண்ட் போட் பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 60 டிகிரி. இப்போ இந்த ரெண்டும் பேரலல். ஸோ இங்கே 30 டிகிரி கிடச்சிரும், இங்கே 60 டிகிரி கிடச்சிரும். ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், தட் இஸ் அந்த ஏரோப்ளேனில் கிரவுண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா டோட்டல் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த ஏக்கும் அதாவது ஃபஸ்ட் போட்டுக்கும் செகண்ட் போட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ். நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். கன்சிடர் ட்ரையாங்கிள் டிபிசி. இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். டிபிசி எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது, இங்கே 1800 இருக்குது. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த வேரியபிள் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இப்போ டிபிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ அகெயின் tan ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா tan 60 ஈக்குவல் டு பிசி பை டிபி. பிசி பை டிபி. tan 60யோட வேல்யூ √3, பிசி வேல்யூ 1800. ஸோ 1800 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். பை டிபியோட வேல்யூ ஒய். இதிலேருந்து ஒய் வேணும் அப்படின்னா 1800 by √3 into √3 by √3, that is 1800 √3 by 3. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 600 √3 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிசி. அந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அங்கே ஆங்கிள் tan 30. ஸோ அகெயின் tan 30 ஈக்குவல் டு பிசி பை ஏபி. tan 30யோட வேல்யூ என்ன 1 by √3 which is equal to BC value 1800, AB value x plus y. ஸோ அதனால் x plus y போட்டிருக்கிறோம். இப்போ ரெண்டு பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா x plus y ஈக்குவல் டு
1800√3. இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இந்த கொண்டுட்டு வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1200√3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1200 இன்ட்டு √3யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராடக்ட் பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2078.4 மீட்டர். தட் இஸ் ஃபஸ்ட் போட்டுக்கும் செகண்ட் போட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2078.4 மீட்டர்.